Hello everyone, welcome to Agnivira Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது UGTRB இங்கிலீஷ் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். இதில் வரக்கூடிய ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் ஆடியன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஷேக்ஸ்பியர் காலத்தில் தியேட்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருந்தோம்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் போல் கம்ஃபர்டபுளான சீட்ஸு, எலக்ட்ரிக் லைட்ஸு, பெரிய ஸ்க்ரீன் எதுவுமே இல்லாத காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை எப்படி பார்த்தாங்க? இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த ஆடியன்ஸில் வந்து கிரவுண்ட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவங்க யார்? ஏன் அவங்க வந்து நாடகத்தை நின்றுக்கிட்டே பார்த்தாங்க? இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக கடைசி வரையிலும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷேக்ஸ்பியரியன் தியேட்டருடைய இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். Shakespearean theatre refers to the culture and performance practices of England during the Elizabethan and Jacobean periods. William Shakespeare was one of the greatest playwrights of this period. His plays were performed in different theatres and the Globe Theatre became especially associated with him. The Shakespearean theatre was very different from the modern theatre. It was closely connected with the audience, actors, music, costumes, language and imagination. ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து எலிசபெத்தன் மற்றும் ஜேக்கோபியன் காலங்களில் இங்கிலாந்தில் நிகழ்ந்து வந்த ஒரு நாடக அரங்க அமைப்பு அந்த அது மட்டும் இல்லாமல் நாடகத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு முறையையும் இது வந்து குறிக்குது. இந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த நாடக ஆசிரியர்களை ஒருவராக புகழ்பெற்று விளங்கி வருது யாருன்னாக்கா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் வந்து பல்வேறு தியேட்டர்ஸில் வந்து நடத்தப்பட்டு இருந்தாலும் அதில் அவரோட வந்து மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்புடைய தியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது எதுனாக்கா குளோப் தியேட்டர். ஷேக்ஸ்பியருடைய காலத்தில் தியேட்டர்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் இப்போ விடவும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நாடகங்களில் வந்து ஆடியன்ஸ், ஆக்டர்ஸ், மியூசிக், காஸ்டியூம்ஸ், லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானவையாக கருதப்பட்ட ஒரு காலங்கள் அந்த காலம். நெக்ஸ்ட் வந்து எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் தியேட்டர். ஷேக்ஸ்பியர் lived and worked mainly during the Elizabethan and Jacobean periods. Theatre became a popular form of entertainment during this period. People from different social classes attended theatrical performances. Professional acting companies performed plays regularly in London and other places. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்து பணியாற்றக்கூடிய அந்த காலகட்டம் வந்து முக்கியமாக வந்து எலிசபெத்தன் மற்றும் ஜாக்கோபியன் பீரியட்ஸ் தான். இந்த காலகட்டத்தில் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக வளர்ந்த காலகட்டம் அது. இது மாதிரியான ஒரு சூழலில் வந்து பல்வேறு வகையான சமூக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வந்து எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாடகங்களை பார்ப்பதற்கு வந்து தியேட்டர்ஸ்க்கு வராங்க. இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஆக்டிங் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்து நாடகங்களை வந்து நிகழ்த்தி அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த குளோப் தியேட்டர். த குளோப் தியேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் தியேட்டர்ஸ் அசோசியேட்டட் வித் வில்லியம் ஷேக்ஸ்பியர். த ஒரிஜினல் குளோப் வாஸ் பில்ட் இன் லண்டன் இன் 1599 by the Lord Chamberlain's men. The acting company with which Shakespeare was closely associated. Shakespeare was not only a playwright but also an actor and a shareholder in his company. குளோப் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட வந்து ரொம்பவே நெருக்கமான ஒரு தொடர்புடைய ஒரு புகழ் பெற்ற ஒரு தியேட்டராக இருந்தக்கூடிய காலம் அது. இந்த ஃபர்ஸ்ட் குளோப் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து 1599 ஆண்டில் வந்து எங்கே கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லண்டனில் தான் இந்த தியேட்டர் வந்து கட்டப்பட்டது. அதை வந்து ஷேக்ஸ்பியரோட தொடர்புடைய அதாவது லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கிற நாடக குழு தான் வந்து அந்த தியேட்டரை வந்து கட்டுறாங்க. ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிகச்சிறந்த ஆக்டர், பிளேரைட், ஷேர்ஹோல்டராகவும் பல்வேறு பங்குகளை வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் லொக்கேஷன். The original Globe Theatre was located in Southwark, London on the southern bank of the River Thames. Southwark was an important entertainment area of London. The location helped the theatre attract large numbers of spectators.
ஃபர்ஸ்ட் குளோப் தியேட்டர் சவுத் வாக்கில் லண்டன் பகுதியில் உள்ள ரிவர் தேம்ஸ் நதிக்கரையில் தெற்கு கரையில் தான் வந்து இது அமைந்திருந்தது. இந்த சவுத் வாக் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு பகுதியாக வளர்ந்து வந்த ஒரு காலகட்டம். அதனால தான் வந்து ஏராளமான மக்கள் வந்து நாடகங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஏர் தியேட்டர். The globe was an open air theatre. It was not completely covered like a modern indoor theatre. The central yard was open to the sky, while the galleries around it had some protection from the weather. குளோப் தேட்டருடைய ஒரு ஓப்பன் இயர் தேட்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் இண்டோர் தேட்டர் போல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மூடப்பட்ட ஒரு பில்டிங் கிடையாது. இதனுடைய நடுப்பகுதியான இது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யார்டு. அந்த யார்டோட திறந்த வெளியாக வந்து இருக்குது இது. அதாவது சென்ட்ரலில் இருந்த இந்த யார்டு பகுதி வந்து திறந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருந்திருக்குது. அதை சுற்றி இந்த கேலரிஸுக்கு வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து வெதர் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்பட்டிருந்திருக்குது. Structure of the Globe Theatre. The Globe had a large central yard surrounded by galleries. The stage projected into the yard and was surrounded by the audience. The main parts of the theatre included the yard, stage, galleries, dining house, heavens and other performance areas. குளோப் தேட்டருடைய சென்ட்ரலில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யார்டு. அதை சுற்றிலும் இருந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கேலரிஸ், ஸ்டேஜ், ஆடியன்ஸு. இது ரெண்டு ஸ்டேஜுக்கும் ஆடியன்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த யார்டு பகுதிக்கு வந்து முன்னோக்கி நின்றுருக்குது. அதாவது ஸ்டேஜும் ஆடியன்ஸும் இருக்கும். அந்த யார்டு பகுதி வந்து முன்னோக்கி ஃப்ரண்ட்டில் வந்து முன்னோக்கி நின்றுருக்கிறதுனால முக்கியமான பகுதியாக கருதப்படுறதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா யார்டு, ஸ்டேஜ், கேலரிஸ், டைனிங் ஹவுஸ், ஹெவன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஏரியாஸ் இதெல்லாம் தான். Next, the yard. The yard was the open area in front of the stage. Spectators who paid the cheapest admission fee stood in this area. The yard was also called the standing area. யார்டு அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஸ்டேஜுக்கு முன்னால் இருந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா, அதாவது ஆடியன்ஸ் வந்து நின்று பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சீப்பஸ்ட் அட்மிஷன் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது குறைவான கட்டணத்தை செலுத்தி ஆடியன்ஸ் வந்து இங்கே வந்து எப்படி பார்க்குறாங்க நாடகத்தை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டாண்டிங்லேயே தான் பார்க்குறாங்க. இதனால தான் இது வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டாண்டிங் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட்லிங்ஸ். த ஆர்டினரி ஸ்பெக்டேட்டர்ஸ் who stood in the yard were popularly known as groundlings. They paid the cheapest admission price, generally 1 penny for entry to the yard. They stood close to the stage and were highly responsive to the performance. யார்டு பகுதியில் நின்று நாடகத்தை பார்த்த சாதாரண மக்களை தான் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிரவுண்ட்லிங்ஸ். அவங்க வந்து பொதுவாகவே வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபீ பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 penny செலுத்திட்டு தேட்டருக்குள்ளார வராங்க. அவங்க வந்து ஸ்டேஜுக்கு எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப அருகிலேயே நிற்கிறாங்க, ஃப்ரண்ட்லேயே இருக்கிறாங்க. அவங்களாம் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக சிரித்து கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமாக செஞ்சு, அதாவது ஆக்டர்ஸ்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணியெல்லாம் அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த நாடகத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. எனவே தான் இவங்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிரவுண்ட்லிங்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆடியன்ஸாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கேலரிஸ். த குளோப் ஹேட் கேலரிஸ் சரௌண்டிங் த யார்டு. Spectators who could afford to pay more could sit in these galleries. The galleries provided more comfortable viewing positions than the yard. குளோப் தேட்டரை வந்து குளோப் தேட்டருடைய யார்டை வந்து சுற்றி எது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே நிறைய கேலரிஸ் இருக்குது. அந்த அதிக கட்டணத்தை வந்து செலுத்தக்கூடியவங்க எங்கே வந்து உட்காந்து நாடகத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த கேலரிஸில் தான் வந்து சிட்டிங் பொசிஷனில் இருந்தபடி அவங்க பார்க்குறாங்க நாடகங்களை. யார்டில் நின்றுக்கிட்டு பார்க்குறத விட கேலரிஸில் உட்காந்து அமர்ந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப வசதியாகவே அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து லார்ட்ஸ் ரூம்ஸ். The theatre also had privileged seating areas known as the Lord's Rooms. These were associated with more expensive and prestigious viewing positions.
தியேட்டரில் லார்ட்ஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற சிறப்பான ஒரு பார்வையாளர் பகுதிகளும் இருந்தது. இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, ரொம்ப அதிகமான வசதியையும் மரியாதையும் கொண்ட சமூகத்தில் சிறப்பான இடங்களை பெற்றவங்களுக்கான ஒரு இடமா இந்த பகுதி இருந்தது. எனவே தான் அவங்க வந்து அதிகமான கட்டணத்தை செலுத்தி அல்லது உயர்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த சிறப்பான இடங்களை பெற்று பயன்படுத்தி வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த ஹெவன்ஸ். Above the stage was a roof-like structure known as the heavens. It helped protect the stage from weather and could also be used for theatrical effects. ஸ்டேஜினுடைய மேற்பகுதியான the heavens அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எப்படி இருந்ததுனாக்கா ரூஃப் லைக் ஸ்ட்ரக்சராக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இது வந்து ஸ்டேஜை வந்து மழை போன்ற ஒரு வெதர் கண்டிஷன்லேருந்து ஓரளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவுனது இந்த பகுதி. இதனால் தியேட்ரிக்கல் எஃபெக்ட்ஸ்களுக்கும் இது வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த டைரிங் ஹவுஸ். பிஹைண்ட் த ஸ்டேஜ் வாஸ் த டைரிங் ஹவுஸ். ஆக்டர்ஸ் யூஸ்டு திஸ் ஏரியா டு சேஞ்ச் காஸ்டியூம்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் தெம்செல்வ்ஸ் பிஃபோர் என்டரிங் த ஸ்டேஜ். அதாவது ஸ்டேஜுக்கு பேக் சைடில் இருந்த ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டைரிங் ஹவுஸு. இங்கே வந்து ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரிஹர்சல்லாம் பயன்படுத்திக்கிற செஞ்சு பார்க்குறதுக்கான ஒரு ஏரியாவை தான் இந்த பகுதி வந்து டைரிங் ஹவுஸ் வந்து யூஸ் ஆகியிருந்துருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ். த குளோப் ஸ்டேஜ் ப்ரொஜெக்டட் இன்டு த ஆடியன்ஸ் ஏரியா. திஸ் அரேஞ்ச்மெண்ட் brought actors and spectators very close to each other. The stage did not depend on the elaborate scenery found in modern theatres. குளோப் தேட்டருடைய ஸ்டேஜ் ஆடியன்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து எப்படி இருந்ததுனாக்கா முன்னாடி முன்னோக்கி நின்றுருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்தது. இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆக்ட்ரஸும் சரி ஆடியன்ஸும் சரி அவங்களுக்குள்ளார ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல் அவங்களுக்குள்ளார அந்த ஏரியாவில் இருந்தது. எனவே தான் வந்து மாடர்ன் தியேட்டரை போல் மிகப்பெரிய ஒரு சீனரியோ ஸ்டேஜ் டெக்கரேஷனோ வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் செட்டப்பில் வந்து பயன்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனரி அண்ட் ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்ஸ் did not use the elaborate scenery and technology of modern theatres. However, this does not mean that there were no stage effects. Actors used costumes, properties, music, sound, gestures, and language to create the dramatic world. The audience also used its imagination to understand the city. ஷேக்ஸ்பியரியன் தேட்டரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்டர் போல் மிகப்பெரிய அளவில் சொல்லப்படக்கூடிய வகையில் சீனரியோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோ பயன்படுத்தப்படலை. ஆனால் எதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு ஸ்டேஜ் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு நம்மளால் உடனடியாக கூற முடியாது. அப்படி கூறினால அது தவறு. ஏன்னாக்கா நாடகங்களில் காஸ்டியூம்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, மியூசிக்கு, சவுண்டு, ஜெஸ்டர்ஸு, லாங்குவேஜ் இதெல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் பார்வையாளர்களுடைய இமேஜினேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ். த குளோப் அட்ராக்டட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோசியல் கிளாஸஸ். த ஆடியன்ஸ் இன்க்ளூடட் புவரர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், வெல்தி பீப்புள் அண்ட் நோபிள்ஸ். தேர்ஃபோர் த குளோப் வாஸ் சோசியலி மிக்ஸ்டு தியேட்டர். குளோப் தியேட்டருக்கு பல்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்த மக்களும் வராங்க. அதில் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஏழை மக்களும் வராங்க, நடுத்தர வர்க்கத்தினை சேர்ந்த பிரிவினரும் வராங்க, பணக்காரவங்களும் வராங்க, உயர்ந்த இது நோபல் மேனும் வராங்க. இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து நாடகங்களை வந்து பார்க்குறாங்க. எனவே தான் இதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா குளோப் தியேட்டரை வந்து ஒரு சோஷியலி மிக்ஸ்டு தியேட்டராக கூட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் பிஹேவியர். The Shakespearean audience was lively and active. Spectators did not always sit silently. They laughed, clapped, cheered, shouted, and reacted to the performance. ஷேக்ஸ்பியர் காலத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து அமைதியாக வந்து நாடகத்தை பார்க்கல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்து கைத்தட்டி ரொம்ப சத்தம்லாம் போட்டு அவங்களுடைய கம்யூனிகேட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த நாடகத்தை வந்து ரசித்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்.
Theatre going was also a social experience. Spectators could buy food and a drink while watching performances. This shows that the Globe was not simply a formal modern theatre, but a popular entertainment space. அந்த காலகட்டத்தில் தேட்டருக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக வகையிலையும் சரி பொழுதுபோக்கு ஒரு அனுபவமாக தான் அவங்களாம் கருதுனாங்க. நாடகத்தை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டை வெளிப்படுத்தும் போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம வந்து தியேட்டர்ஸ்க்கெலாம் போய் மூவிஸ்லாம் பார்த்தோம்னாக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது போல் அவங்களும் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அந்த நாடகத்தை வந்து ரசிக்கிறாங்க. இதனால தான் குளோப் தியேட்டரை வந்து ஒரு ஃபார்மல் மாடர்ன் தியேட்டர் போல் மட்டுமே இல்லாமல் பாப்புலரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸாக கூட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, social classes and ticket prices. The Globe offered different levels of viewing according to the amount people could afford to pay. The cheapest admission allowed spectators to stand in the yard, while those who paid more could use the galleries and privileged areas. மக்கள் செலுத்துகிற அந்த அட்மிஷன் இது இந்த ஃபீ அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்டணத்தினுடைய அடிப்படையில் தியேட்டரை வந்து வெவ்வேறு ஏரியாஸாக வந்து பார்க்குறதுக்கு இருந்தது. ஏன்னாக்கா குறைஞ்ச கட்டணத்தை செலுத்தினவங்க வந்து எங்கே நின்று பார்க்குறாங்க, ஸ்டாண்டிங் ஏரியாவில் யார்டில் நின்று ஸ்டாண்டிங்கில் பார்க்குறாங்க. அதிகமான ஃபீஸை கொடுத்தவங்க எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேலரிஸில் இல்லைன்னா ப்ரிவிலேஜ்டு ஏரியாஸில் அமர்ந்த நிலையில் நாடகத்தை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டே லைட் பர்ஃபார்மன்சஸ். Because the Globe was an open-air theatre and there was no modern electric lighting, performances were generally held during daylight. Actors therefore had to use strong voices and clear gestures. Globe theatre வந்து ஓப்பன் ஏர் தேட்டர் அப்படிங்கிறதுனால மாடர்ன் எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. எனவே தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா நாடகத்தை வந்து பொதுவாக எந்த நேரத்தில் வந்து நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பகல் நேரத்தில் தான் நாடகங்களை வந்து நடத்துகிறாங்க. நடிகர்கள் வந்து தியேட்டர்ஸ் முழுவதுமே வந்து கேட்கக்கூடிய வகையில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நல்லா சவுண்டாக பேசுகிறாங்க. அவங்க தெளிவான அவங்களுடைய செய்கைகளை வந்து பயன்படுத்தினா தான் அது மக்கள்கிட்ட வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்டர்ஸு. அந்த எந்த டைமில் டே லைட்டு பர்ஃபார்மன்ஸில். நெக்ஸ்ட் வந்து Actors were central to Shakespearean performance. Since scenery was limited, the success of a performance depended greatly on the actors' voices, gestures, movements, expressions, and the ability to communicate with the audience. அதாவது ஷேக்ஸ்பியருடைய தேட்டரில் வந்து ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சீனரி வந்து குறைவாக இருந்ததுனால நாடகத்தினுடைய வெற்றி வந்து பெரும்பாலும் யாரை திறமையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்ட்ரஸோடைய திறமையை தான் சார்ந்தது. ஏன்னாக்கா அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எப்படி மக்கள்கிட்ட வந்து அந்த எப்படி சொல்கிறது அவங்க வந்து அந்த நாடகத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படி வந்து தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலமாக வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய குரல், ஜெஸ்டர்ஸு, மூமெண்ட்ஸு, எக்ஸ்ப்ரெஷன்ஸு, டயலாக் டெலிவரி பண்ணுறது, ஆடியன்ஸு கனெக்ஷன், இதெல்லாமே தான் வந்து அவங்க திறமையாக பயன்படுத்தியிருந்தால் தான் அது மக்கள்கிட்ட வந்து நல்ல விதமாக போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் ரோல்ஸ். விமன் ஜென்ரலி டிட் நாட் பர்ஃபார்ம் ஆன் த பப்ளிக் இங்கிலீஷ் ஸ்டேஜ் டியூரிங் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம். Therefore, female roles were played by male actors, especially young boys or young men. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வந்து இங்கிலீஷ் பப்ளிக் ஸ்டேஜில் வந்து பெண்கள் வந்து பொதுவாக நடிக்கிறதே கிடையாது. எனவே தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா நாடகங்களில் வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யங் பாய்ஸ் ஆர் யங் மென், இவங்க தான் வந்து அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்டியூம்ஸ். Costumes were an important part of Shakespearean performance. Costumes helped the audience understand the character's social position, occupation, rank or identity. ஷேக்ஸ்பியரனுடைய தேட்டரில் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காஸ்டியூம்ஸு. ஏன்னாக்கா நடிகர்கள் வந்து அவங்க பயன்படுத்தின காஸ்டியூம்ஸ் மூலமாக தான் அந்த கதாபாத்திரத்தையே வந்து என்னென்னு வெளிப்படுத்த தெரிய வருது.
அது இந்த மாதிரியானது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சமூக நிலையை சார்ந்ததா, தொழில், பதவி, அடையாளம் இதெல்லாத்தையுமே அந்த காஸ்டியூம்ஸை பார்த்து தான் வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மியூசிக் அண்ட் சவுண்டு. Music played an important role in Shakespearean performances. Music could accompany entrances, celebrations, songs, dramatic moments, and changes in the performance. ஷேக்ஸ்பியரியன் நாடகத்தில் வந்து மியூசிக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா கதாபாத்திரங்களுடைய என்ட்ரன்ஸு, செலிப்ரேஷனு, சாங்ஸு, முக்கியமாக வந்து ட்ராமாட்டிக் மொமெண்ட்ஸு, பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸு இதில் எல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு soliloquy and aside. Shakespeare frequently used dramatic techniques such as soliloquies and asides. A soliloquy allows a character to express private thoughts, while an aside allows a character to speak briefly to the audience without other characters supposedly hearing. அதாவது ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய நாடகத்தில் வந்து soliloquy மற்றும் இல்லாமல் அசைட்ஸ் போன்ற ட்ராமாட்டிக் டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்துகிறாரு. இது soliloquy அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஒரு கேரக்டர்ஸ் வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து நீளமான ஒரு டயலாகாக வெளிப்படுத்துறது தான் வந்து soliloquy. அதே அசைட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அதர் கேரக்டர்ஸ் வந்து கேட்காதது போல் ஒரே ஒரு கேரக்டர்ஸ் மட்டுமே வந்து ஆடியன்ஸை பார்த்து ஒரு ஷார்ட் டயலாக் வந்து பேசி நிகழ்த்துறது மாதிரியான ஒரு இதுதான் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அசைட் அப்படிங்கிறது. இதனால தான் ஆடியன்ஸுக்கும் அந்த கேரக்டர்ஸுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பே ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்டர் ஆடியன்ஸ் ரிலேஷன்ஷிப். The relationship between actors and audience was one of the most important features of Shakespearean theatre. Because the stage projected into the yard, actors were physically close to spectators. Actors could directly address the audience, creating a strong sense of participation. ஷேக்ஸ்பியருடைய தேட்டரில் வந்து மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆக்டர் ஆடியன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. இதனால் ஸ்டேஜ் ஆடியன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த யார்டு முன்னோக்கி நீண்டிருந்ததுனால ஆக்டர்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரொம்ப அருகிலேயே இருந்தாங்க. இதனால் ஆக்டர்ஸ் வந்து சில சமயத்தில் வந்து நேரடியாகவே வந்து யார்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆடியன்ஸை நோக்கியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் ஆடியன்ஸுக்கும் சரி நாடகத்தினுடைய ஒரு பகுதியாகவே இருப்பது போன்ற உணர்வு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார ஏற்படுது. Next, Shakespeare's plays. Many of Shakespeare's plays were performed by his acting company. His major types of plays included tragedies, comedies, and histories. Examples of tragedies include Hamlet, Macbeth, Othello, and King Lear. His comedies include As You Like It, Twelfth Night, and The Comedy of Errors. His history plays include Henry V and Richard III. ஷேக்ஸ்பியருடைய நாடக குழுவினரெல்லாம் வந்து பல்வேறு நாடகங்களில் அரங்கேற்றப்பட்டிருந்தாலும் அதில் முக்கியமான நாடக வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ட்ராஜடிஸு, காமெடிஸு, ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு பிரிக்கிறான். அதில் வந்து ட்ராஜடிஸை பொறுத்தவரையில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹேம்லெட், மேக்பெத், ஒத்தெல்லோ, கிங் லியர். காமெடிஸை பொறுத்தவரையிலும் ஆஸ் யூ லைக் இட், டுவெல்த் நைட், த காமெடி ஆஃப் எரர்ஸ். ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹென்ரி V அண்ட் ரிச்சர்ட் III. Next வந்து The Fire of 1613. In 1613, the original Globe Theatre was destroyed by fire during a performance of Shakespeare's Henry VIII. The fire was caused by a theatrical cannon used during the performance. 1613 வருஷத்தில் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஹென்ரி VIII அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கும்போது குளோப் தேட்டரில் வந்து தீ ஏற்படுது. நாடகத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த தேட்ரிக்கல் காரணமாக தான் அந்த தீ விபத்து வந்து ஏற்படுது. இதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் குளோப் தேட்டர் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் த செகண்ட் குளோப். த குளோப் வாஸ் ரீபில்ட் ஆஃப்டர் த ஃபயர் ஆஃப் 1613. த செகண்ட் குளோப் கண்டினியூட் டு ஆப்ரேட் அன்டில் 1642 when the theatres were officially closed by the authorities. 1613 ஏற்பட்ட அந்த தீ விபத்துக்கு பிறகு குளோப் தேட்டர் வந்து மீண்டுமே வந்து கட்டுறாங்க. அது 2வது குளோப் தேட்டராக வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருது. 1642 வருடத்தில் வந்து தேட்டர்ஸ் வந்து மூடப்பட்ட போது அதனுடைய செயல்பாடு ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடுதுனாக்கா முடிவடைந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க.
Next வந்து modern reconstruction. A modern reconstruction of Shakespeare's globe was built in London in the 20th century, close to the site of the original theatre. It allows modern audiences to experience something of the theatrical environment associated with Shakespeare. 20வது நூற்றாண்டில் வந்து லண்டனில் வந்து பழைய குளோப் தேட்டர் இருந்த அந்த இடத்துக்கு அருகிலேயே வந்து ஷேக்ஸ்பியர்ஸோடைய குளோப் அப்படி அதாவது ஷேக்ஸ்பியர்ஸ் குளோப் அப்படிங்கிற ஒரு மாடர்ன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலம் இன்றைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஷேக்ஸ்பியர் காலத்துடைய தேட்டருடைய என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதை பார்த்து அவங்களால அனுபவித்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த குளோப் தேட்டர். The Globe Theatre is important in the history of English drama because it provided a space for professional theatrical performance and helped Shakespeare's plays reach a wide audience. It also demonstrates the importance of actors, audience participation, language, music, costumes, and imagination in Elizabethan theatre. இங்கிலீஷ் ட்ராமா வரலாற்றிலே வந்து குளோப் தேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னாக்கா இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸை வந்து கொடுத்தது. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் வந்து பெருமளவு வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நாடகங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு சமூகத்தினரும் வந்து நாடகத்தை வந்து ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அளித்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆடியன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா வலுப்படுத்தினது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. லாங்குவேஜ், மியூசிக், காஸ்டியூம்ஸ், இமேஜினேஷன் இதெல்லாமே வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினதாக இதை சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். த குளோப் தியேட்டர் வாஸ் மச் மோர் தென் எ பில்டிங் இன் விச் Shakespeare's plays were performed. It was an important social and cultural institution of Elizabethan England. Its open-air structure, stage, yard, galleries, groundlings, active audience, simple scenery, music, costumes, and a close relationship between actors and spectators created a unique theatrical experience. The Globe helped Shakespeare's plays reach a wide audience and occupies an important place in the history of English drama. குளோப் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு கட்டிடமாக மட்டுமே இல்லை. அது ஏன்னாக்கா அது வந்து எலிசபெத்தன் இங்கிலாண்டினுடைய முக்கியமான ஒரு சமூக மற்றும் கலாச்சார நிறுவனமாக இருந்து செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா இதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஓப்பன் ஏர் அமைப்பாக இருந்தது. ஸ்டேஜு, யார்டு, கேலரிஸு, கிரவுண்ட்லிங்ஸு, ஆக்டிவ் ஆடியன்ஸு, சிம்பிள் சீனரிஸு, மியூசிக்கு, காஸ்டியூம்ஸு, ஆக்டர் ஆடியன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாமே சேர்ந்து தான் அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உருவாக்குனது அப்படின்னு சொல்லலாம். குளோப் தியேட்டர் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் வந்து பெருமளவு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவுனுச்சுது. இதனால தான் வந்து இங்கிலீஷ் ட்ராமா வரலாற்றிலேயே வந்து குளோப் தியேட்டர் வந்து மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.